ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு 360 டிவி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம டச் மை டவுனில் உங்கள் ப்ராடக்ட்டை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். டச் மை டவுன்னா என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். டச் மை டவுன் அப்படின்றது இ-காமர்ஸ் போர்ட்டல். இது என்னடா இப்போ திடீர்னு சொல்கிறானே அப்படின்னாக்கா, ஆன்லைனில் எப்படி நீங்கள் வந்துட்டு ஏர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயமும் இதுதான். ஸோ உங்கள் ப்ராடக்ட்டை எப்படி வந்துட்டு ஒரு இ-காமர்ஸ் போர்ட்டலில் எடுத்துகிட்டு போவீங்க. நீங்கள் கடையை வச்சுருந்தாலும் சரி, வைக்கணுன்னாலும் சரி, ஒரு பொருளை நீங்கள் விற்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னாக்கா, இ-காமர்ஸ் போர்ட்டலில் விற்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னாக்கா எப்படி விற்பீங்க அப்படின்றதுக்கான ஒரு பேசிக் ஒரு இது தான். ஸோ இதில் நான் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி எடுக்கிறேன். நான் டச் மை டவுன் அப்படின்ற ஒரு வெப்சைட் வந்துட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது என்ன அப்படின்னாக்கா, தமிழ்நாட்டில் இருக்க ஸ்பெஷல் பீப்புள்ஸ்க்காக பண்ண வெப்சைட். உங்களோட ப்ராடக்ட் நீங்கள் கடை வச்சுருந்தாலும் சரி, வீட்டிலேருந்து சேல் பண்ணணும்னு நினச்சாலும் ஓகே. ஸோ உங்களோட ப்ராடக்ட்டை இதில் நீங்கள் போட்டு நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்கா, தமிழ்நாடுக்கு உள்ள மட்டும் தான் பண்ணுறாங்க, தமிழ்நாடு பீப்புள்ஸ் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தமிழ்நாடோட நேட்டிவ் ஸ்பெஷல்ஸ் எல்லா ப்ராடக்ட்டுமே இதில் கிடைக்கும். எந்த நேட்டிவோ அந்த நேட்டிவ்லேருந்தே உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து தர வைப்பாங்க. ஸோ இதுதான் இதோட ஸ்பெஷலு. ஸோ இதில் வந்துட்டு எப்படி உங்கள் பொருளை வந்துட்டு விற்கிறது, ஓகேங்களா? ஸோ உங்கள் பொருளை விற்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னாக்க வேறு எதுவும் இல்லைங்க. நான் ஃபுட்டாக இருந்தால் ஜிஎஸ்டி மட்டும் போதும். ஃபுட்டாக இருந்துச்சுன்னா ஜிஎஸ்டி ப்ளஸ் எஃப்எஸ்எஸ்ஐ மட்டும் போதும். ஸோ இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக உங்கள் பொருளை சேல் பண்ணிக்கலாம். ஸோ டச் மை டவுன்ற வெப்சைட்டில் வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்களோட ரைட் சைடில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, செல்லான் டச் மை டவுன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் இதை வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். உங்கள் ப்ராடக்ட் உங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களோட நேம் அண்ட் உங்கள் ஜிஎஸ்டி எல்லாமே கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ செல்லர் டவுன் அப்படின்னு சொல்லி வந்துச்சு பார்த்தீங்கன்னா, வந்த உடனே இதில் வந்துட்டு நியூ செல்லர் அந்த இதுக்குள்ளே போயிருங்க. புதுசாக ஒன்று போகிறீங்கன்னாக்கா நியூ செல்லருக்குள்ளே போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் இதில் ஃபில் பண்ண சொல்லுவோம். உங்களோட நேம், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாம் வந்துட்டு போட்டு ஃபில் பண்ண சொல்லுவோம் ஃபஸ்ட் ஸ்டெப்பில். அண்ட் நீங்கள் இதை கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா, ரெண்டாவது வந்துட்டு உங்கள் ஜிஎஸ்டி நம்பர், அக்கௌண்ட் நம்பர்லாம் லிங்க் பண்ண சொல்லுவோம். அக்கௌண்ட் நம்பர் லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, வித்தின் 12 to 24 ஹவர்ஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னாக்கா, ஒரு டேஷ்போர்ட் கொடுத்துருவாங்க. நான் ஆல்ரெடி அந்த டேஷ்போர்ட் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த டேஷ்போர்ட்டில் போயிடுறேன் நான் டேரெக்டாக, ஓகேங்களா? ஸோ அந்த டேஷ்போர்ட்டில் போயிடுறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கோம் அப்படின்னாக்கா, 12 to 24 ஹவர்ஸ் டைம் எடுத்துக்கோங்க. சில ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்களோட வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு கிளியராக வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு ஜிஎஸ்டி உங்களுக்கு தானே அப்படின்ற ஒரு ஃபோன் கால் வந்துட்டு உங்களுக்கு வரும். நீங்கள் என்ன ப்ராடக்ட் பண்ணுறீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டுட்டு உங்கள் ப்ராடக்ட் வந்துட்டு அப்ரூவலாக இருந்துச்சு அப்படின்னாக்கா, நீங்கள் ஜிஎஸ்டிலாம் வச்சுருந்தீங்க உண்மையாமே அப்படின்னாக்கா, அந்த ஜிஎஸ்டி ப்ராடக்ட் வந்துட்டு அப்ரூவ் ஆகும், ஓகேங்களா? அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு டேஷ்போர்டு கொடுப்பாங்க. நீங்கள் கொடுத்த ஐடி பாஸ்வேர்ட்லேயே என்ட்ரு ஆகிக்கலாம். ஸோ ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரு ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு சின்னதாக ஒரு டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகிடும். 24 மணி நேரம் கழிச்சு மேக்ஸிமம் வந்து 2 days எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. 2 days to 3 days எடுக்கும் உங்கள் ப்ராடக்ட் அப்ரூவ் பண்ணுறது. ஸோ அப்ரூவ் பண்ண உடனே வந்துட்டு இந்த மாதிரி வந்து சின்னதாக ஒரு டேஷ்போர்டு வந்து கொடுப்பாங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கிறதுனால உங்கள் ப்ராடக்ட்டை வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கிட்டு நான் சேல் பண்ணிக்கிறேன். 40 daysல 15 ப்ராடக்ட் வந்துட்டு போயிருக்கு எனக்கு. ஸோ இதுக்கான பேமெண்ட்டு எனக்கு வந்திருக்கு. ஸோ அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். ஸோ இது எப்படி நம்மளோட ப்ராடக்ட்டை வந்துட்டு அப்லோட் பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதில் கிரியேட் நியூ ப்ராடக்ட் போயிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களோட ப்ராடக்ட் டீட்டெயிலாம் கேட்கும். ஸோ நான் ஆல்ரெடி வந்துட்டு நான் ப்ராடக்ட் வந்து எடிட் பண்ணிக்கிறேன். அதில் போய்ட்டு உங்களுக்கு காமிச்சேன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? நீங்கள் கிரியேட் நியூ ப்ராடக்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக வந்துட்டு ஒரு இது காமிக்கும். ஒரு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி ஒரு காலம்ஸ் வந்து காமிக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு காலம் வந்துட்டு உங்களுக்கு வரும். வெயிட் பண்ணுங்க, ஓகே. ஸோ உங்களோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். நீங்கள் என்ன ப்ராடக்ட் பண்ண போகிறீங்க, என்ன கேட்டகரி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துக்கலாம். ஸோ அது எப்படி வந்து கொடுக்குறது அப்படின்றத காமிச்சேன்னா, ஏன்னா திரும்பி வந்து ஃபில் பண்ணிட்டு டைம் ஆகுன்றதுனால ஷார்ட்டாக முடிக்கிறேன். ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, மொபைல் அக்சசரிஸ் வந்து பண்ணிட்டுருக்கேன். ஸோ மொபைல் அண்ட் எலக்ட்ரிக்கல்ஸ் இதில் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா, உங்கள் கேட்டகரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஃபுட் பண்ண போகிறீங்களா, நான் ஃபுட் பண்ண போகிறீங்களா, இந்த ஸ்வீட் பண்ண போகிறீங்களா, காரம் பண்ண போகிறீங்களா, பியூட்டி அண்ட் ஹெல்த் பண்ண போகிறீங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துடும். ஸோ அதில் வந்துட்டு நான் மொபைல் கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு சப் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் அண்ட் கம்ப்யூட்டர் அக்சசரிஸ் ரெண்டுமே வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நான் மொபைல் அக்சசரிஸில் என்ன பண்ண போகிறேன், மொபைல் அண்ட் கம்ப்யூட்டர் அக்சசரிஸில் என்ன பண்ண போகிறேன். ஸோ சார்ஜர் வந்து நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் ஃபுட்டு. ஸோ ஃபுட்டுன்னு நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ராடக்ட் 2 கார் சார்ஜர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். வித் எம்என்ஜி அந்த டேஷ்போர்ட் பொம்மையோட கொடுத்துருக்கேன். 18% ஜிஎஸ்டி நமக்கு, ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதுக்கு ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க அப்படின்னாக்கா, உங்களோட கிராம்ஸ் நீங்கள் எத்தனை கிராம்ஸ் எடுத்து இருக்கும் அப்படின்றது கேட்கும். ஸோ கிராம்ஸில் வந்துட்டு நான் கிராம்ஸில் கொடுக்குறீங்களா, கிலோவில் கொடுக்குறீங்களா அப்படின்னா, நான் கேஜிக்கு வந்துட்டு 18 rupees தான் சார்ஜ் பண்ணுவாங்க டிஎம்டியில். அதாவது டச் பாயிண்ட் டவுனில் 18 rupees பர் கேஜி. நீங்கள் வெளில வந்து அனுப்பிச்சிங்க அப்படின்னாக்கா ஒரு கேஜிக்கு வந்து 70 to 60 rupees கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் இங்கே ரிஜிஸ்டர் பண்ணி இவங்களே வந்து அனுப்புகிறாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து 18 rupees வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் அது மாதிரி பிக்கப் சர்வீஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து வீட்டில் வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க. இது ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்கும் நம்மளுக்கு, ஓகேங்களா?
நீங்கள் பொருள் வச்சு நீங்கள் உங்களுக்கு ஆர்டர் வந்துச்சு அப்படின்னாக்கா உங்கள் வீட்லேயே வந்து அவங்க பிக்கப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட எம்ஆர்பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் ஆஃபர் கொடுத்துருக்கேன். ஆஃபர் கொடுத்தோடனே எனக்கு ப்ரைஸ் வந்துட்டு வர ஆரம்பிச்சிச்சு. ஆஃபர் கொடுத்தோடனே நம்ம செல்லிங் ப்ரைஸ் வந்துட்டு வந்துருச்சு. ஸோ செல்லிங் உடனே என்ன ஆகும் அப்படின்னாக்கா அவங்களோட கமிஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் அவங்களோட கமிஷன். பிஎஸ்பின்னு ஒரு 5 rupees எடுப்பாங்க. ரிஜிஸ்டர் இது ரெஃபரல் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா 15% 100 rupees 15 rupees வந்து எடுப்பாங்க. ஸோ அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜிஎஸ்டி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 20% வந்து எடுப்பாங்க. நமக்கு 15 to 20% வந்து எடுப்பாங்க. ஸோ ஃபுட்டு நான் ஃபுட் அதுக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் பிக்கப் அண்ட் பேக்கிங் சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 15 rupees வந்து எடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு கிலோ கம்மியாக இருக்கிறதுனால 15 rupees வந்து எடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் போக எனக்கு செல்ல பேமெண்ட் என் கையில் எவ்வளோ நிற்குது அப்படின்றதும் கிளியராக வந்து வந்துடும். நம்மளுக்கு வந்து இந்த இது கட்டுப்படி ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இந்த ஆஃபர்ஸ்லாம் வச்சு கொடுக்கலாம். இல்லை இந்த ஆஃபர்ஸே வேணாம் அப்படின்னாக்கா டேரெக்டாக வந்து கொடுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஆஃபர்ஸ் இல்லாமல் டேரெக்டாக அதே ப்ரைஸில் கூட நீங்கள் வந்து விற்க முடியும் உங்களால். ஓகேங்களா? ஸோ நான் ஆஃபரில் வந்து போடுறேன். ஓகேங்களா? சரி, நான் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் வந்து எஸ்கேயூ நம்பர் அப்படின்னு இருக்கும். உங்களோட ப்ராடக்டோட எஸ்கேயூ நம்பர் வந்து நீங்கள் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்களாக ஒரு பேர் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பிபிஎம் 007, பிபிஎம் 006 அது மாதிரி வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்டோட இது கொடுத்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் வந்து உங்களோட டிஸ்பேச்சோட டேட்டு வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரி டேட் வந்து எக்ஸ்பீரி டேட் கொடுத்துக்கோங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சேல்ஸ் பை ஒன் கெட் ஒன் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் ஏதாச்சும் கொடுத்தீங்கன்னா ஆஃபர்ஸ் ஏதாச்சும் கொடுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாரண்டி ஏதாச்சும் கொடுக்குறீங்க. எத்தனை இயர் வாரண்டி இல்லை எத்தனை மந்த் வாரண்டி எத்தனை டேஸ் வாரண்டி கூட கொடுத்துக்கலாம். நீங்கள் ஹச்எஸ்என் கோட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராடக்டோட ஹச்எஸ்என் கோடை நீங்கள் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதில் போட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னாக்கா உங்களோட ஃபோட்டோக்கு வந்து அடுத்து அப்லோட் பண்ணணும். ஏன்னா வந்து இதில் வந்து அந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்லாம் அப்லோட் பண்ணலாம். அதனால வேறு ப்ராடக்ட் போட்டுருக்கேன். நெக்ஸ்ட் போயிட்டு அடுத்த வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு சொல்லிக்கலாம் ஆல்ரெடி. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு வந்துடுறேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு மாறணும். ஸோ இது மாதிரி வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. எஸ்கியூ நம்பர் நம்மளா போடுறது தான். அண்ட் எத்தனை டே வந்துட்டு வாரண்டி நான் 0 கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் எத்தனை டே வந்துட்டு நீங்கள் இது பண்ண போகிறீங்க டிஸ்பேச் டேட் வந்து கொடுக்கணும். அண்ட் நீங்கள் எத்தனை நாளில் வந்து டிஸ்பேச் பண்ணுவீங்க ஏதாவது மேக்ஸிமம் 1 day வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட என்னோட ஹச்எஸ்என் கோட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹெட்ஃபோனுக்கான ஹச்எஸ்என் கோட் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும் 8518. இது நீங்கள் கூகுளில் ஹெட்ஃபோனோட ஹச்எஸ்என் கோடு இல்லை வந்து ஸ்பீட்டோட ஹச்எஸ்என் கோடு ஒரு மிக்சரோட ஹச்எஸ்என் கோடு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 days வாரண்டி கொடுத்துருக்கேன். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷார்ட் டிஸ்கிரிப்ஷனில் இப்படி தான் வந்து போகணும். பிராண்டு நேம் வந்து போட்டு நம்மளோட பிராண்டோட நேம் ஹெட்செட்டோட நேம் அண்ட் அது மாதிரி வந்து ப்ராடக்ட் என்னது ஒயர்டு ஹெட்செட் வந்து ஒயர்லெஸ் ஹெட்செட்டில் ஒயர்டு ஹெட்செட் ஸோ ஒயர்டு ஹெட்செட் அந்த இதில் பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து 50 grams. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் டைப் நம்ம என்ன இதில் வந்து போட்டு அனுப்புகிறோம் பவுச்சில் வந்து போட்டு அனுப்புகிறோம். பவுச்சா இல்லை பாக்ஸில் வந்து கொடுப்போம் போயிருந்தா அதை வந்து இது பண்ணுவாங்க. இது கீபேர்ட்ஸ் நம்ம எதாவது எப்படி சர்ச் பண்ணுவாங்க. ஸோ ஒயர்லெஸ் ப்ளூடூத் ஒயர்லெஸ் ப்ளூடூத் முடிச்சுன்னா ஏற்றணும் ஒயர்ட் ப்ளூடூத் ஹெட்செட்டு அண்ட் அது பார்த்தீங்கன்னா ஹெச்டி வால்யூம் இது மாதிரி வந்து உங்களுக்கு கீவேர்ட்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட ப்ளூடூத்தோட உள்ள ஃபுல்லாக இருக்க டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். என்னென்ன உங்கள் சுச்சுவேஷன் இருக்கோ அதெல்லாம் வந்து இதில் கொடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட ஹெட்செட்டோட இமேஜஸை நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஹெட்செட்டாக உங்களோட ப்ராடக்டோட இமேஜஸை நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஸோ அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ஸோ இது ஒயர்லெஸ் ஹெட்செட் தான் சாரி தெரியாமல் ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இமேஜ் தயவு செஞ்சு அப்லோட் பண்ணிடுறாங்க. அவங்க ரிஸ் அப்லோட் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி என்னோட ப்ராடக்ட் ரிஸ் அப் ஆகிடுச்சு. இமேஜ் வந்து கிளியராக வந்து அப்டேட் பண்ணுங்கள். நல்ல கிளியராக ஃபோட்டோ எடுத்து அப்டேட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கூட ஓகே இந்த மாதிரி இமேஜஸ்லாம் அப்டேட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கிளியரான இமேஜாக எடுத்து அப்டேட் பண்ணுங்கள். ஃபோட்டோ நல்ல ஒரு ஃபோட்டோ எடுத்து இதில் எப்படி ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு நம்ம சேனலில் சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் இன்னொரு இதுவும் எடுக்கிறது ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்றது இன்னொரு செஷனும் உங்களுக்கு எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இமேஜஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு சப்மிட் உங்கள் வீடியோ இருந்துச்சுனாக்கா வீடியோ உங்களுக்கு பெட்டர். நெக்ஸ்ட் வந்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க அப்படின்னாக்கா இதுவும் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னாக்கா அப்லோடில் போய் நிற்கும் 12 to 24 hours. உங்களுக்கு ப்ராடக்ட் வந்துட்டு ஷோ ஆகிடுச்சு அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு சைட்டில் வந்துட்டு நம்மளோட ப்ராடக்ட் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்டகரியில் கொடுத்தீங்களோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து நம்ம கொடுத்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க. மொபைல் அக்சசரிஸ் இதெல்லாம் வந்துட்டு மொபைல் அக்சசரிஸில் நான் ஹெட்செட்டில் போட்டுக்கிறது எல்லாமே நான் பார்க்கலாம். மொபைல் சார்ஜர் ஹெட்செட்
ஸோ நம்ம போட்டுருக்க ஹெட்செட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போட்டிருப்பாங்க. அது நம்ம ஹெட்செட் மட்டும் நம்ம கம்பெனி கீழே சோல்டு பை அப்படின்னு நம்ம கம்பெனி இருக்கோம், அதை வச்சு நம்ம பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கம்பெனி கீழே இருக்க அதை வச்சு நம்ம பாயிண்ட் பண்ணிக்கலாம். கீழே வந்து சோல்டு பை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பெனி இருக்குது. ஸோ நம்ம கம்பெனி வச்சு பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம போட்ட ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ இதெல்லாம் அப்ரூவ் ஆகிருக்கு, அப்ரூவ் ஆகி நம்மளுக்கு வந்து இதாகிருக்கு. ஸோ இதில் வந்துட்டு எப்படி சேல் ஆகிருக்கு, சேல் ஆனதுலாம் எப்படி வந்துட்டு வருது அப்படின்னாக்கா அது பார்த்தீங்க அப்படின்னா டேஷ்போர்ட்லேயே உங்களுக்கு தெரியும். ஸோ எவ்வளோ சேல் ஆகிருக்கு அப்படின்றது இது ஒன்றும் டேஷ்போர்டில் தெரியும். என்னென்னைக்கு சேல் ஆகிருக்கு, எப்போ சேல் ஆகிருக்கு, எல்லா டீட்டெயிலுமே வந்து இந்த டேஷ்போர்டில் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 51 ப்ராடக்ட் வந்து எதுவும் சேல் ஆகிருக்கு. 51 ப்ராடக்ட் வந்து சேல் ஆகிருக்கு. ஓகேங்களா, இந்த 40 டேஸில் 51 ப்ராடக்ட் வந்து சேல் ஆகிருக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எவ்வளோ ப்ராடக்ட் வந்து அவங்க டெலிவரி பண்ணிட்டாங்க, எவ்வளோ ப்ராடக்ட் வந்து பெண்டிங் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து 42 ப்ராடக்ட் டெலிவரி பண்ணிட்டாங்க. இன்னும் நான் இப்போ அனுப்பிச்ச ஒரு 3 நாள் 2 நாளைக்குள்ள அனுப்பிச்ச ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் இன்னும் பெண்டிங் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கிளியராக வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நான் இப்போ பேமெண்ட் வாங்கியிருக்கேன். அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராடக்ட் வந்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணி உங்களுக்கு ஆர்டர் வந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் நியூ ஆர்டர் வந்துட்டு இங்கே வந்து கவுண்டிங் இன்க்ரீஸ் ஆகுது, நியூ ஆர்டர்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து பாப்பப் ஆகும். அது ஓகே கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அக்செப்ட் அண்ட் பேக்கப் அப்படின்னு கொடுத்தவொடனே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் லிஸ்ட் ஆகும். இது வந்து ப்ராடக்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு சொல்லிட்டு எப்படி வந்து பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அக்செப்ட் அண்ட் பேக்கப்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு காலம் மட்டும் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். வந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னாக்கா அவங்க சென்டரில் இருக்கவங்களுக்கு மெசேஜ் போயிடும், உங்கள் நியர்பை சென்டரில் இருக்கவங்களுக்கு மெசேஜ் போயிடும். அவங்க வந்துட்டு உங்கள் கொரியை வந்து பிக்கப் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ பிக்கப் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னாக்கா இந்த இது வந்து இந்த மாதிரி வந்து ஏரோபில்லாம் ஜெனரேட் ஆகும். ஸோ பிக்கப் பண்ணுறதுக்குள்ள பேக் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த இன்வாய்ஸை வந்துட்டு இதில் நியூ இன்வாய்ஸ் பார்த்தீங்களா, இந்த இன்வாய்ஸை வந்துட்டு பிரிண்ட் எடுத்து உங்கள் பாக்ஸில் ப்ராடக்ட் போடுற பாக்ஸ்குள்ளேயே வந்துட்டு போட்டணும். ஓகேங்களா, ப்ராடக்ட் போடுற பாக்ஸ்குள்ளே வந்துட்டு போட்டு நம்ம டச் மைட்டாக வந்துட்டு கொடுப்பாங்க, அது மேலே வச்சு ஒட்டிடணும். ஒட்டிட்டு நெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஏரோபில் இருக்கும். இந்த ஏரோபில் ஒரு பிரிண்ட் எடுத்து நல்லா மடித்து நம்ம அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் நான் பார்த்துருக்கீங்க, இந்த ஏரோபில் ஒட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மெத்தடில் வந்து ஒட்டிடணும். இது எப்படின்றது பேக்கிங் மெத்தடும் நான் வந்து உங்களுக்கு இந்த இதில் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், பேக் பண்ணுறது எல்லாமே வந்து காமிக்கிறேன். ஸோ கொடுக்குறீங்கன்னா அது உங்கள் ப்ராடக்ட் வந்து சேல் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, சூப்பர். ஸோ உங்கள் ப்ராடக்ட் வந்து போயிடுச்சு. ஸோ இதுக்கான பேமெண்ட்லாம் எப்படி வந்து நான் பார்க்குறது அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த மேலே டாக்குமெண்ட்ஸில் வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ்க்குள்ள போனீங்க அப்படின்னாக்கா நான் இது வரைக்கும் பண்ண ப்ராடக்ட் வந்து எவ்வளோ சேல் ஆகிருக்கு, எவ்வளோ பேமெண்ட் வந்து எனக்கு ரிவ்யூ ஆகிருக்கு அப்படின்றத வந்துட்டு எனக்கு கிளியராக வந்துட்டு எனக்கு காமிச்சிருவாங்க. ஸோ எவ்ரி மந்த்தில் வந்துட்டு வீக்லி, அதாவது 3 வீக்ஸ் மந்த்லி 3 வீக்ஸ் வந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்து ஸ்பெட் ஆகும். டெய்லி அதை வந்து 7 நாள் வச்சு உங்களுக்கு பேமெண்ட் வந்து வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 20ஆம் தேதி எனக்கு ஒரு 510 ரூபா வந்துருக்கு. அந்த அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 20 அடுத்த மாதம் வந்துட்டு எனக்கு அதுக்குள்ள சேல் ஆகாது. அண்ட் அதுக்கு அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 922 ரூபா வந்துட்டு வந்திருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 11ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 922 ரூபா வந்திருக்கு. அந்த அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 15ஆம் தேதி வந்து அடுத்த ஒரு 4 டேஸ்க்கு வரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 656 ரூபா வந்து பேமெண்ட் வந்துருக்கு. ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு வீக்லி எவ்வளோ பேமெண்ட் போடுறாங்களோ அது வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி பிடிச்சிருக்காங்க வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும் இதில். ஸோ நீங்கள் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணும் அப்படின்னாக்கா இங்கே எவ்வளோ ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணியிருக்காங்க உங்களோட சைட்லேருந்து அப்படின்றத நீங்கள் கிளியராக பார்த்துக்கலாம். உங்களோட அக்கௌண்ட்டுக்கு கூட இதை கூட பிரிண்ட் எடுத்து கொடுத்துக்கலாம் நீங்கள். சரிங்களா, ஸோ நான் டிசம்பர் ஆரம்பித்தேன், நவம்பர் டிசம்பர். ஓகே, இந்த மாதிரி எவ்வளோ ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னு கூட நீங்கள் கிளியராக வந்து பார்த்துக்க முடியும். பேனல் அவ்வளோ பக்காவாக வந்துருக்கும். ஓகே, ஸோ எனக்கு என்னென்ன ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவுட் எடுக்கணும்னா கூட இது வந்து நீங்கள் அவுட் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா, ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் உங்கள் டேஷ்போர்டில். நீங்கள் என்ன விஷயமா இருந்தாலும் கிளியராக வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு டேஷ்போர்டில் வந்துட்டு இருக்கும். ஈஸியாக உங்கள் பொருளை சேல் பண்ணிக்கலாம். சேஃபான ஒரு இது, நல்ல பிரபலமான கம்பெனி, அதாவது நல்ல ஒரு நம்பிக்கையான கம்பெனின்னு கூட சொல்லலாம். எல்லா பேமெண்ட்டும் கிளியராக வந்து உங்களுக்கு ஈஸியாக ஆகிட்டு உங்களுக்கு வந்து இது க்ரோ ஆகிற கம்பெனின்றதுனால உங்கள் பொருட்களும் வந்துட்டு ஈஸியாக மூவ் ஆகுது. காம்படிட்டர் முக்கியமாக இல்லை, நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக உங்கள் பொருட்களை விட்டீங்களோ அவ்வளோக்கு வந்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்து உங்கள் பொருள் சேல் ஆகும். நல்ல யூனிக்காக உங்கள் ப்ராடக்ட்டை வந்து போடுங்க. இதில் வந்து எப்படி யூனிக்காக ப்ராடக்ட் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அடுத்த எப்படி சொல்கிறேன். அண்ட் அடுத்த வீடியோக்கு வர வீடியோக்கு வந்துட்டு அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் வந்துட்டு எப்படி உங்கள் பொருட்களை வந்து சேல் பண்ணுறது அப்படின்றதும் வந்து நான் அடுத்த வீடியோக்கு போகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.